தெய்வீகமும் தேசியமும் தன்னுடைய இரு கண்கள் என்ற கொள்கையுடன் வாழ்ந்தவர் ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றவர். தென்னிந்திய தலைவர்களில் ஒருவரான ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நண்பராகவும் திகழ்ந்தார். அவர் காலத்தில் சினிமா இருந்தது. ஆனால் தேவரையா சினிமா பார்த்ததில்லை. சினிமா மக்களுக்கு அவசியமில்லாத ஒன்று. இதனால் மக்களின் உழைப்பும் நேரமும் வீணாவதாக கருதினார். அப்படிப்பட்ட தேவரையா பார்த்த ஒரே படம் ஔவையார். சந்திரலேகாவை போல மற்றொரு பிரம்மாண்ட படைப்பாக 1953 ஔவையார் படத்தை வாசன் தயாரித்தார். ஔவையார் பாத்திரத்தில் பிரபல கர்நாடக சங்கீத பாடகியான KP சுந்தராம்பாள் அம்மா நடித்தார். தன் வாழ்க்கையில் சினிமாவை பார்த்திடாத தேவரை பார்க்க வைத்த படம் ஔவையார். சிவகங்கையில் உள்ள ஸ்ரீராம் தியேட்டருக்கு சென்று தேவரையா படம் பார்த்தார். படம் பார்த்து அவருக்கு பிடித்து போனதால் 2வது முறையும் அந்த தியேட்டருக்கு வந்து ஔவையார் படத்தை பார்த்து ரசித்தார் ஐயா. வாசன் தன்னுடைய படத்தை 2 முறை ஐயா பார்த்ததற்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதினார். தேவரையா சொன்னது முற்றிலும் உண்மை. சினிமா நம்முடைய வாழ்வாதாரத்தையே கெடுத்து விடுகிறது. எங்கு பார்த்தாலும் துப்பாக்கி சூடும், கற்பழிப்பும், கொலையும், இரத்த வரியுடனும் மக்கள் அலைவதற்காக இந்த சினிமா ஒரு உதாரணமாக திகழ்கிறது. அன்பு எங்கே? பாசம் எங்கே? நேசம் எங்கே? உறவினர்கள் எல்லாம் எங்கே? நட்பு எங்கே? இப்படி ஒவ்வொன்றாக கேட்க தூண்டுகிறது, தோன்றுகிறது. மக்களும் ஆயிரக்கணக்கில் ஒரு டிக்கெட்டிற்கு விலை கொடுத்து தன்னுடைய ஒரு நாள் சம்பளத்தையே வீணடிக்கிறார்கள். என்று தனியுமோ இந்த சினிமா மோகம்? ஔவையார் படத்தை போல படங்கள் இருந்தால் எத்தனை முறை வேணாலும் பார்க்கலாம். ஏனெனில் ஔவையார் படத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடம். மக்கள் அறிந்து கொள்வதற்கான பாடம்தான் ஔவையார் படம்.